ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுப்பே இல்லாமல் பாயசம் தாங்க பண்ண போகிறோம். பாதாம் பீஸ்னு வச்சு பாயசம் தாங்க பண்ண போகிறோம். இந்த பாதாம் பீஸ் வந்து உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பாயசங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷமே போதுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாயசம் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 6 பீஸ் அளவுக்கு நம்ம பாதாம் பீஸ்ன்னு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சி ஒரு 10 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாங்க. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது பாதாம் பீஸ் வந்து நல்லாவே ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாயசத்துக்கான பாதாம் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பமான சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம தேங்காயோட முதல் பால் மட்டும்தாங்க தேவை. தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாதாம் பருப்பில் இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாயசத்துக்கு தேவையான நட்ஸ் வந்து நம்ம பொடியை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி, பாதாம், வால்நட், பிஸ்தா எடுத்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பீஸ் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காயோட முதல் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி, பாதாம் பேஸ்ட் இருக்க பாருங்க, அதை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கரையிட்டுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து 1 பை 1 சேர்த்துக்கலாங்க. ப்ரௌன் சுகர் சேர்த்தனால நமக்கு பாயாசம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க. பட் ப்ரௌன் சுகர் சேர்க்கறதுனால கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து மாதுளம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மருக்கு ஒரு ஹெல்த்தியான பாயசமும் கூடங்க. கண்டிப்பாக இந்த பாதாம் பீசன் பாயசத்தை இந்த சம்மருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசத்தை நீங்கள் அப்படியே குடிக்கலாங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சில் பண்ணி குடிக்கும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சம்மர் டைமில் நம்ம பாடி வந்து சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடுங்க. நம்ம பாடியில் இருக்கிற சூட்டை வந்து தணிக்கிறதுக்காக இந்த பாதாம் பீஸில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து நல்லாவே கூல் ஆக்கிடுங்க. நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து அப்படியே குறைச்சி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த பாதாம் பீஸில் வந்து இது போல் பாயசமாக செஞ்சு சாப்பிடுங்க. பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அடுப்பே தேவையில்லைங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசமும் கூடங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசத்தில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்காங்க. இந்த தேங்காய் பால் நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட சரி செஞ்சுருங்க. இது ஒரு ஹெல்த்தியான பாயசங்க. இந்த பாதாம் பீஸ் வந்து நீங்கள் ஜூஸ் ஐட்டம் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.